ஓகே. நம்ம வந்து பேபி கேண்டில் எல்லாமே டீமோல்ட் பண்ணோம். அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருந்திருக்கும் அந்த டீமோல்ட் பண்ண டைம். ஏன்னா எனக்கு கேண்டில் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் கன்டின்யூ பண்ணலாம். இப்போ வந்து வேக்ஸ் சாஷே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதையும் ஜஸ்ட்டு வந்து மோல்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சாஷே பொறுத்தவரையும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் மட்டும்தான் நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ண போகிறீங்க. ஃப்ரேக்ரன்ஸ் பர்போஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சாட்டின் ரிப்பன் அண்ட் பேக்கிங் போட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். இவ்வளோ தான் மேட்ரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் நான் 2 சைட் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதிலே வந்து நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸு, லாவெண்டர் பட்ஸு, ஜாஸ்மின் பட்ஸு, ஸோ எது வேணாலும் நம்மளுடைய டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு விக் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1/4 இன்ச் மட்டும் விக் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் நீட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சிசர் வச்சு கட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லிட்லேயே வந்து கோல்டு, பிளாக்கு, சில்வர் 3 கலர்ஸில் அவைலபிள். ஸோ நம்ம வெரைட்டிஸ் வந்து காட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபி கேண்டிலில் விக் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஜார் கேண்டில், டீ லைட் கேண்டில் எல்லாம் விக் செட் பண்ணிட்டு தான் போர் பண்ணுவோம். பட் இந்த மோல்டு, அதாவது பேபி கேண்டில், பபிள் கேண்டில், பில்லர் கேண்டில், அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து நம்ம மோல்டுலே வந்து விக் செட் பண்ணலாம். பட் மோல்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம மோல்டுலேருந்து போட்டு நம்மளுக்கு தேவையான டாய்ஸை எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு குட்டியாக ஊசி இருக்கும் இல்லையா, நீடில், அந்த நீடில் வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுங்கள். வேகமாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் டூத் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் பிக் சைஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் அகெயின் சொல்கிறது, இதில் நான் ஸ்டார்டிங் மிஸ்டேக்ஸ் பண்ணினேன். பிகாஸ் நம்ம வேகமாக வந்து ஹோல்ஸ் போடுறப்போ என்னாகும்னா டக்குன்னு பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹோல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி லைட்டர் இருக்குது இல்லையா, உங்களுடைய நீடியில் லைட்டரில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. கிளியராக இருக்கா? அதாவது நம்ம நீடியில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போடுறப்போ அந்த ஹீட்டில் கொஞ்சம் வேகமாக நம்ம ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுங்க. டூத் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் பிக் சைஸாக ஹோல்ஸ் மாற்றினதுக்கப்புறம் 1 இன்ச் விங்கே பேபி கேண்டிலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பேபி கேண்டில் ஹைட்டாக இருக்காது, குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ 1 இன்ச் விங்க் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே கேண்டிலில் வந்து லைட்டாக எக்ஸஸ் இருக்குன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுடைய ஹேண்டில் உள்ள நெயில் கூட உங்கள் கேண்டிலில் படக்கூடாது. உங்கள் நெயிலோட ட்ரேஸ் பட்டுச்சுன்னா உங்கள் கேண்டிலோடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. நம்ம தான் ஹோம்மேடாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னா அது கடையிலேருந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அதோடைய லுக்கை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வரணும். ஸோ கலர்லேருந்து அதோடைய லுக் வைஸ் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம நீட்டாக வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதனால நெயில் எப்பொழுதுமே கேண்டில் மேக் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடாது. பிகாஸ் நெயில் லைட்டாக உங்கள் கேண்டிலில் வந்து ஸ்க்ராச்சஸ் மாதிரி பட்டாலும் அங்கங்கே உங்கள் கேண்டில் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக ப்ராப்பராக இருக்காது. ஓகே. ஸோ அதனால் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி எக்ஸஸ் பார்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ விக் வந்து சஸ்டைனரோடு நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு டாப்லேருந்து எடுத்துட்டேன். ஓகே. கேண்டில் மோல்டுக்கெலாம் விக் கொஞ்சம் பிக் சைஸாக இருந்துச்சுன்னா என் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேசி மோல்டு பிங்க் அண்ட் எல்லோ, பிங்க்கில் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி நீடியில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுங்கள். இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. பாட்ஸ் இருக்குது இல்லையா, க்ளே பாட், டெரக்கோட்டா க்ளே பாட்ஸ், அதுலேயே வந்து நமக்கு விளக்கு மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே மினியேச்சர் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம கேண்டில் போர் பண்ணி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து கொண்டு வரலாம். பிகாஸ் எல்லாமே பேஸஸ் நிறைய பேஸஸ் இருக்குது. பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. லைக் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பாட்டு பார்ப்போம், சீக்ரெட் மெசேஜ் கேண்டில். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் கேண்டில் அப்படின்னு சேல் பண்ணாமல் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து நல்லா சூட் ஆகும். அண்டு
தீம் பேஸ் பண்ணது, கஸ்டமைஸ் கிஃப்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய கேண்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ டெய்ஸி மோல்ட்லேயும் நம்ம ஜஸ்ட்டு ஹோல்ஸை வந்து பிக் சைஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு விக் வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இந்த டெய்ஸியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ளோட்டிங் கேண்டிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்ஸி மோல்டுன்னு கிடையாது, குட்டி, அதாவது ஒரு 20 கிராமில் வந்து ஒரு கேண்டில் லைட் வெயிட்டாக இருக்குன்னா அந்த கேண்டிலை நீங்கள் வாட்டரில் வந்து ஒரு பவுலில் வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு அந்த பவுலில் நீங்கள் கேண்டில் வந்து பேர்ன் பண்ணாலுமே அந்த கேண்டில் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே எரியும், மிதந்துக்கிட்டே எரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை வந்து ஃப்ளோட்டிங் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வீட்டிலலாம் ஃப்ளார்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில். ஸோ அந்த இடத்துல கேண்டில்ஸ் எல்லாமே வந்து தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து ஃப்ளோட்டிங் கேண்டிலும் இருக்குது. லைட் வெயிட் கேண்டில் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்ளோட் பண்ண முடியும். லைக் வந்து 20 கிராம் குட்டியாக இருக்கிற 20 கிராமுக்கு கீழே உள்ள கேண்டில் எல்லாமே வந்து நம்ம விக் செட் பண்ணி ஃப்ளோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதிலே வந்து விக் செட் பண்ணாமல் இந்த எல்லோ கலர் டெய்ஸி இருக்கு இல்லையா, இதை வந்து வேக்ஸ் சாஷே அதிகமாக ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெட் பவுச்சில் போட்டு சேல் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. பட் என்னென்னலாம் ஆட் பண்ணோன்னா வேக்ஸ் சாஷே மட்டும், எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை நிறைய ஆட் பண்ணணும். அதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம தியரியில் பார்ப்போம். மேக்ஸிமம் எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் பபிள் கேண்டிலுக்குமே நம்ம அதே மாதிரி தான் விக் இன்சர்ட் பண்ணுவோம். அகைன் அண்ட் அகெயின் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ஸ்லோவாக ஒவ்வொரு ப்ராசஸே பண்ணணும். கேண்டில் பொறுத்தவரையும் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ லைக் இப்போ மெஹந்தியில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கேண்டிலில் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா திரும்பி அதை மெல்ட் பண்ணி போர் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்கன்னா அது ஓகேவாயிடும். அதே மாதிரி போர் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரணும்னா 50 to 70 டிகிரி செல்சியஸ் தெர்மோமீட்டர் மெஷர் பண்ணி போர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு தெர்மோமீட்டர் இல்லைன்னா கண்டிப்பாக 1 மினிட்ஸ்லேருந்து 1.5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற கேண்டிலோடைய எப்படி சொல்கிறது, நீங்கள் கிராம்ஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் நீங்கள் நிறைய கிராம் எடுத்துருக்கீங்க, 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்குமே அது வந்து ஒன்றும் ஆகாது. நார்மல் டெம்பரேச்சர் வரத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பபிள் கேண்டிலையுமே நான் விக் வந்து செட் பண்ணிட்டேன். விக் செட் பண்ணிவிட்டு விக் ரொம்ப ஹைட்டாக இருக்கணும்னு கிடையாது, ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்பில் வந்து லைட்டாக வந்து நான் நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிப்பேன். ஏன்னா விக் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெரி வெரி சிம்பிளாக இருக்கும். பட் இதில் என்னென்ன விஷயம்லாம் நான் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நிறைய விஷயம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கிளாஸ் ஜார்லேயே ஸ்டார்டிங் காட்டின மாதிரி ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அண்ட் பிக் சைஸ் இருக்குது. லிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு, பிளாக் அண்ட் உட்டன் லிட் இருக்குது. உட்டன் லிட் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லி. எவ்வளோ தூரம் நீங்கள் காஸ்ட்லியாக வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ சேல்ஸ் பண்ணுறதும் நம்ம அதிகமாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சீக்ரெட் மெசேஜ் பார்ப்போம். இப்போ வந்து டெடி கேண்டில் வந்து பார்த்துருந்தோம். இந்த செஷனில் வந்து டெடி கேண்டில்ஸ், பேபி ஃபீட், இதெல்லாமே பர்த்டே பேபி ஷவருக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டீ லைட் கேண்டில் மாதிரி தான் டெக்கரேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பேபி கேண்டிலில் விக் செட் பண்ணுறது, பபிள் கேண்டிலில் விக் செட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஜார் கேண்டில்ஸ்லையுமே போர் பண்ணுறப்போ கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். பட் நீங்கள் போரிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கிராக் வர மாதிரி இருக்கும், சிங்க் ஹோல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணுறப்போ ஜார் கேண்டில்ஸ்லாம் அழகாக பண்ணலாம். நான் பேக்கிங் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வேக்ஸ் சாஷே பொறுத்த வரையும் கலர்ஸ்லேயும் பண்ணலாம், ஒயிட்லேயும் பண்ணலாம். ஒயிட் வந்து உங்களுக்கு ரிச் லுக் இருக்கும். எப்பொழுதுமே கலர்ஸ் வந்து மைல்டாக போடுங்க. எனக்கு மைல்டு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். டார்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் கேண்டில்ஸ்க்கு எல்லாமே, அதாவது மினி ஹார்ட் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாமே டார்க் கலர் யூஸ் பண்ணலாம். பட் மினி கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்ஸிலையும் பார்த்திங்கன்னா விக் யூஸ் பண்ணால் அது டெய்ஸி கேண்டில், விக் இல்லாமல் இருந்தால் அது சாஷேயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹாட் கேண்டில்ஸ் வந்து சீக்ரெட் மெசேஜ் எப்படி பண்ணலாம்
அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ சீக்ரெட் மெசேஜ் கேண்டிலும் நம்மக்கிட்ட வந்து ஹார்ட் செல்லிங்கான ஒரு ப்ராடக்ட்டு. பிகாஸ் வந்து கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு டின்ல வந்து நான் ட்ரை பண்ணேன். நல்ல வந்து சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரியே கேண்டில்ஸ் வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி சேல்ஸ் போகிறது, பேக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.